டெய்லி காலைல வந்துச்சு காஃபில கீஸ் போட்டு தான் சார். இது நிறைய பேர் சரத்குமார் சார் கூட இதை சொல்றாரு. அது உண்மையிலேயே ரிசல்ட் கொடுக்குமா சார்? என்ன கொடுக்கும் அது? ஃபில்லிங்கா இருக்கும். அப்பா, யாரோ ஒருத்தர் உண்மை சொன்னாங்க, ஃபில்லிங்கா இருக்கும், அவ்வளவுதாங்க அது பண்ணும். ஏன்னா டைரக்டா அது கொழுப்பை கம்மி பண்றதுக்கோ இல்ல உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ ஒன்றும் பண்றது கிடையாது. பொதுவா நடக்கிற ஹெல்த் ட்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரத்குமார் சார் மாதிரி டெய்லி காலையில ஏஞ்சி ஒரு டீஸ்பூன் கீயும் காஃபியும் தண்ணியோட குடிச்சா மட்டும் அவரோட டயட் கண்ட்ரோல், அவரோட டிசிப்ளின், அவரோட எக்ஸசைஸ் பிளஸ் அவரோட லைஃப் ஸ்டைல்ல எவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருக்காருன்றது நம்மளுக்கு வராது. அண்ட் சரத்குமார் சார் மாதிரி ஆகணும்னா புல்லட் காஃபி அதுல 0.01% தான், 99.9% அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்றது என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். சோ ரிசர்ச் படி என்னால 3 பெனிஃபிட்ஸ் இதுல கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஒன்னு, கீ அதுல இருக்கிறதுனால நம்மளோட செரிக்கிற தன்மை கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அதனால பசி கம்மியா எடுக்கும். ரெண்டாவது, காஃபி மட்டும் தனியா குடிக்கிறோம்னு வைங்களேன், நம்மளுக்கு பயங்கர எனர்ஜி சடனா வந்துடும். ஆனா கீயோட சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி ரஷ் வந்துட்டு அப்படியே டப்புன்னு உழாது, எனர்ஜி நம்மளுக்கு ஸ்லோவா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால நம்ம நிறைய நேரத்துக்கு வேலை செய்யலாம், எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். சோ 100 கேலரி நீங்க கீல இருந்து ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த 100 கேலரியால உங்களால அன்னைக்கு 500 கேலரி கம்மியா சாப்பிட முடியுதா? வாக்கிங் ஒரு நேரம் பண்ணி உங்களால 200 கேலரி கம்மி பண்ண முடியுதா? பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ண முடியுதா? சரத்குமார் சார் மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு இந்த புல்லட் காஃபி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இதுல ஏதோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்லனா வெறும் 100 கேலரி எக்ஸ்ட்ரா தான். நீங்க இது வரைக்கும் புல்லட் காஃபி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அண்ட் அது ட்ரை பண்ணதுல உங்க பசி கம்மி ஆச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.